அகிலம் துக்கத்தின் ஸ்தலமே என்று சிலர் தமக்கு அறிவுரைகள் வழங்கியிருக்கலாம். அந்த வேதனைகள் விடுபட இறைபக்தி ஒன்றே வழி என்று கூறியிருக்கலாம். ஒருவேளை இந்த அகிலமானது துயர்கடலாய் விளங்குமெனில் இறைவன் தம்மை எதற்காக இவ்விடம் படைத்தான்? அல்லது அந்த இறைவனே இவ்விடத்தில் அவதரிப்பானா? உருவான சிக்கலுக்கு தீர்வு காண இயலாவிடில் அப்பழியை அகிலம் மற்றும் அதில் வசிப்போர் மீது நாம் சுமத்தி விடுகிறோம். இவ்வுலகில் ஜனித்ததே தவறென்று கூற துவங்குகின்றோம். ஒரு குடியானவன் பாலைவன நிலம் சென்று தன் உழைப்பின் மூலம் அதை நன்கு உழுது பயிர் நிலமாக்குகின்றான். ஒரு நெசவாளர் தம்மிடமுள்ள பஞ்சு நூலை மட்டும் நூர்த்து தன்னுடைய உழைப்பினால் அதை ஒரு சௌந்தரியமான வஸ்திரமாக மாற்றி காட்டுகிறார். தாமும் உழைக்க பழகுங்கள். எவ்வுலகில் எவ்விடத்தில் தாம் பிறந்தீர்கள் என்பது முக்கியமல்ல. எவ்வாறு வந்தீர்கள் என்பது மகத்துவம் வாய்ந்ததல்ல. மகத்துவம் என்பது ஒன்றே, தாம் இவ்விடம் விட்டு பிரிந்து செல்கையில் ஆற்றிய கடமைகள் யாது என்ற நிதர்சனம் மட்டுமே. அனைவரும் அதை மனதில் கொள்ளுங்கள். நரகம் என அனைவரும் எண்ணுவதை ஒருவேளை தாங்கள் சொர்க்கமாக மாற்றிவிட்டார். தாம் வாழ்ந்த வாழ்வு, தாம் வாழ்ந்த அகிலம் இரண்டும் புனிதத்துவம் பெறும். ராதா ராதா. நாம் அனைவரும் வாழ்வில் அவ்வப்போது கோபம் கொள்கின்றோம். அதை தவிர்க்க இயலாது. மனிதர்கள் அந்த பாவனையோடு தான் பிணைந்துள்ளோம். ஆனால் அந்த கோபம் ஏன் உருவாகிறது? அது பற்றி சிந்தித்ததுண்டா? எப்போது நாம் கோபம் கொள்கின்றோம்? நமது இச்சைக்கேற்ற ஒன்று நடக்காத போது, ஒருவர் நம் வார்த்தையினை கேட்காத போது, வாழ்வினில் தோல்விகளை சந்திக்கும் போது. ஆனால் இந்த நிலைகள் அனைத்திற்குமான ஆதாரம் ஒன்றேயாகும். எவ்வகையிலாவது ஏதாவது ஒரு நிலையில் நாம் பலமிழந்து இருப்போம். ஒருவர் பலமிழக்கும் போது அங்கே கோபம் மூழ்கிறது. அதன் பின் அக்கோபம் நம்மை மேலும் பலகீனமாக்குகின்றது. அந்த கோபத்தினை நாம் கட்டுப்படுத்தாவிடினில் குழப்பம் உருவாக துவங்கும். அதோடு அக்குழப்பத்திற்கு தீர்வு காணாவிடில் விவேகமிழந்து கவலை கொள்வோம். அந்த மனக்கவலையை கட்டுக்குள் வைக்காவிடில் மனிதனானவன் தன்னிலையை இழப்பான். பிறகு அவன் சிந்திக்கும் சக்தியினை அடியோடு இழப்பான். அதன் பின் அந்த மனிதன் சருகு போல் மண்ணில் சாய்வான். ஆகையால் தம்முடைய கோபத்தை வசமாக்குங்கள். தம்முடைய மனதை என்றும் அமைதியடையச் செய்யுங்கள். ராதா ராதா. மாயம் புரிவதை நான் கண்டேன். பாலைவன பூமியை இவர் சோலைவனமாக்கினார். இன்று என்னுடைய பலம் கொண்டு இந்த கிருஷ்ணனின் மாய சக்தியின் ரகசியம் அறிவேன். கிருஷ்ணா! தனது மித்திரனுக்கு இன்னலை உருவாக்கிவிட்டாயே ராதா. என்னுடன் மோத துணிகிறவன் உடன் மண்ணை கவ்வுவான்.